இன்றைய நற்செய்தி மத்தேயு அதிகாரம் 16, 13, 19 இறை வசனங்கள் நம்மை இயேசுவிடம் நெருங்கிச் செல்லவும் நமக்குள்ளே இருக்கும் ஆன்மீகத்தை உயிர் பெறச் செய்யவும் அழைக்கிறது. நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள்? நான் யார் என நீங்கள் சொல்லுகிறீர்கள்? இயேசு கேட்ட இந்த 2 கேள்விகளும் நமக்குள்ளே ஓர் ஆன்மீகத்தை துளிர்விட செய்கிறது, இறை அனுபவத்தை சுவைக்க தூண்டுகிறது. இயேசு தன்னை யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று சீடர்களை பார்த்து கேட்ட வினாவிற்கு சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், எலியா எனவும், எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என சீடர்கள் கூறுகிறார்கள். இயேசுவின் 2வது வினா மிகவும் கவனிக்கத்தக்கது. நீங்கள், அதாவது சீடர்களை பார்த்து தனிப்பட்ட அவர்களின் வாழ்வில் நான் யார் என நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்ற ஆழமான வினாவிற்கு யோனாவின் மகனான சீமோன், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என ஆணித்தரமான பதிலை தருகிறார். இப்படி சரியான பதிலை பகிரங்கமாக உடனடியாக துணிந்து எப்படி கூற முடிந்தது? இயேசுவோடு நெருக்கமானவர்களால் மட்டுமே உண்மையை அறிக்கையிட முடியும். சீமோன் இயேசுவை முழுமையாக அறிந்து கொள்ள இயேசு பேசுவதையும் செயல்படுவதையும் கவனித்தது மட்டுமன்றி, இயேசுவோடு தங்கி இயேசுவின் எண்ணங்களோடும் நோக்கத்தோடும் விருப்பத்தோடும் சேர்ந்து பயணித்து இயேசுவின் அனுபவத்தை தனதாக்கி கொண்டார். இயேசுவை நாள்தோறும் உணர்ந்தார், சுவைத்தார், இறை அனுபவத்தை பெற்றார். இந்த இறை அனுபவத்தினால்தான் நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என தீர்க்கமாய் கூற முடிந்தது. தன்னை அடையாளம் கண்டு கொண்ட சீமோனை இயேசு பேதுரு, பாறை என புதிய பெயரை கொடுத்து ஒரு சிறப்பு பணிக்கு அழைக்கிறார். தன்னை யார் என்று அடையாளம் கண்டு கொண்ட பேதுருவை திருச்சபைக்கு அடையாளப்படுத்துகிறார். ஆம், நம் கத்தோலிக்க திருச்சபையின் முதல் திருத்தந்தையாக அமர்த்துகிறார். இங்கே பேதுருவின் தலைமை பண்பு மேலோங்கி இருக்கிறது. இயேசுவின் பணிக்காலத்தில் மீன்பிடித்தல் தொழிலை செய்து வந்த பேதுருவை கலிலேய கடல் அருகில் தம் சீடராக அழைத்து திருச்சபைக்கு தலைவராக்குகிறார். இயேசுவை சிக்கன பற்றி கொள்வதே உண்மையான சீடத்துவம், அதுவே இறை அனுபவம். நாம் இயேசுவின் சீடர்களா இல்லையா என்பதை நாம் வாழும் அன்பு வாழ்க்கை கொண்டே அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்ப்போம். இறை ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென்.